இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. பல கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நாம முக்கியமாக சனி மற்றும் குருவின் பெயர்ச்சியை கூர்ந்து பார்ப்போம். ஏன்னாக்க இதுவரெல்லாம் வருடக்கோட்கள். அப்படி 12 வருடத்திற்கு பிறகு தன்னுடைய கடகராசியிலே உச்சம் பெறக்கூடிய தன்மையை கொண்ட இந்த குரு வருகிற 1ஆம் தேதி ஜூன் அன்று 2026 இரவு 1:50 அதாவது 2ஆம் தேதி ஆகிடும். அப்போது உச்சத்திலே கடகராசிக்குள்ளே வருகிறார் அந்த திங்கட்கிழமை முடிந்தவுடன். அப்படி வரும் நாள் காலையிலே நமக்கு என்னெல்லாம் பலன் இருக்கும்னு பார்க்க போகிறோம். குருவின் பார்வையிலே 5, 7, 9 என்ற பார்வை பலன்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். 5 அப்படின்றது அதிர்ஷ்டங்கள், குழந்தை பாக்கியம். 7ங்கிறது கல்யாணம் போன்ற கலத்திர விஷயங்கள், வெற்றி. 9 பூர்வ புண்ணியம், சொத்து விவகாரங்கள். இப்படி அனைத்தும் நமக்கு லௌகீகமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தனக்காரனான குருவின் பார்வையினால் விரிவுபடுத்தப்படுவதனாலே இது சுப பார்வையாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா குருவுமே சுபராக இருக்கிறார். அப்படி இவர் தன்னுடைய பார்வையினால் என்னென்ன அனுகிரகம் தரப்போகிறார்னு பார்க்க போகிறோம். 31/10/2026 சனிக்கிழமை 12:02 பகல். அதில் அதிசாரமாக அவர் சிம்மராசிக்கு வர போகிறார். சிம்மராசிக்கு போயிட்டு அங்கே 12/12/2026 வக்கரமாக மாற போகிறார், ரிவர்ஸில் வர போகிறார். 24/1/2027 அன்று இந்த வக்கரமாகவே திரும்பி 1:32 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு வக்கர குரு மீண்டும் கடகராசிக்கு வருவார். அப்படி வந்தவர் 14ஆம் தேதி ஏப்ரல் 2027 வரை வக்கரமாகவே இந்த கடகராசியில் இருக்க போகிறார் அப்படின்னு இருக்குது. இப்போது ஒரு குருவின் பெயர்ச்சியே முக்கியம்னா அதிசாரமாக சென்று வருவதும் வக்கரம் பெற்று திரும்பி வருவதும் ரொம்ப முக்கியமாக வருது. அப்போ இன்னும் டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்னு தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்களை மதிப்பவர்களை நீங்களும் மதிக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள். மதித்தால் மதிப்பேன், மிதித்தால் மிதிப்பேன் அப்படிங்கிற குணாதிசயம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவரும் லாபத்துக்குரியவரும் இந்த குரு பகவான். அப்போ உங்கள் ராசியில் இவர் 3ஆம் இடத்துல போய் உட்கார போகிறார், தைரியஸ்தானத்தில் போய் உட்கார்றார். அங்கேருந்து 7ஆம் இடமான உங்களுடைய ராசியின் 7ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பது, மகர ராசியை 9ஆம் இடத்திலே பார்ப்பது, லாபஸ்தானத்தை பார்ப்பது, இது எல்லாமே உங்களுக்கு பலனை தரப்போகுது. 26/5/2026 இது ஸ்டார்ட் ஆகிடும். முயற்சி ஸ்தானத்தில் குரு வருவது, பார்வையிடுவது மிக சிறப்பு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது, இதனால தான் கலத்திரம் அப்படிங்கிற இடத்த பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். இந்த கவலைகளை முழுமையாக தீர்த்து விடலாம். திருமண கவலைகள் தீர்ந்துவிடும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு நன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக பயணம், அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி இருக்கும். குரு பார்க்க கோடி புண்ணியம். அதனால் கலத்திரஸ்தானத்தில் குருவின் பார்வை நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி வைக்கக்கூடியதாக அமையப்போகிறது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம். உங்கள் கருத்துக்களுக்கு மற்றவர்கள் நிச்சயம் செவி சாய்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. 20/10/2026 அதுலேருந்து 22/12/2026
குரு பகவான் அதிசாரம் பெற்று சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, மறைவு ஸ்தானத்திலெல்லாம் பார்க்கறதுனாலே பல காலம் தேங்கி கிடந்த வேலைகள் நின்று போச்சு சார், ஒரு வேலையும் ஆகலை, வழக்கு நிற்குது, அது நிற்குது, காலங்களே ஒன்றும் ஆகலை, ஆன்சர் ஒன்றுமே வரல சார். இப்போ பாருங்கள், எல்லாம் திரும்பி பார்க்கறதுக்கு யோசிக்க கூட வேணாம், டக்குன்னு உங்களுக்கு வேலைகள் நடந்துவிடும். இப்போ நினைத்த காரியத்தை நடத்துவதற்கும் நகைகள் எல்லாம் கொண்டு போய் கடனுக்கு கொடுத்து விட்டு அடமானம் வைத்து விட்டு வந்திருப்பவர்களுக்கு நகையை மீட்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும். அப்போது ஓரளவுக்கு பைசா வந்துடும். நிறைய நண்பர்கள், பிரமுகர்கள் சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பானதாக அமையும். அரசியல், பொது வாழ்க்கை இதிலெல்லாம் நல்ல மதிப்பு கூடும். விட்ட பொறுப்புகள் எல்லாம் மீண்டும் வர ஆரம்பிக்கும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம்னு ஆகிடும். அதனால் நல்ல பொருள் வரவு, நல்ல மதிப்பு, நல்லதொரு கடனில்லா பெருவாழ்வு இதெல்லாம் கிடைக்கும். குற்றமில்லாத சூழ்நிலை நடந்தாலே நன்மையாக அமையும் சொல்லுவோம். அப்போ நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு பகவான் கொடுக்கிறார். அது யோகாதிபதியான சனி பகவான் குரு பார்வை பெறுவதனாலே நல்ல சூழ்நிலை, அதுவும் ஒரு வருஷம் தொடர்ந்து சனியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, சேமிப்பிலே ஆர்வம் அதிகரித்தும் சேமிப்பும் ஜாஸ்தியாகும். கடவுள் மேலே நல்ல நம்பிக்கை வரும். எந்த காரியமாக இருந்தாலும் சுவாமி அனுகிரகத்தில் எல்லாம் நடக்குதுன்னு சொல்வீங்க. அது மட்டும் இல்லை, இந்த பயிற்சியினால் வக்கரகதியிலையும் நல்ல பலன்கள் உண்டு. அந்த வக்கரகதியில் உங்கள் எண்ணம் போல் நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கும். கொடுத்த இடத்துல பணம் சிக்கிக்கிடுச்சுதான்னு சொல்கிறவங்களுக்கு பணம் திரும்பி வந்து சேரும். எதிரியாக இருந்தவர்கள் ஒதுங்கி கொள்வார்கள். ஆசிரியர் பணிகள் எல்லாம் செய்பவர்கள் இருக்கிறாங்க, டீச்சர், அவங்களுக்கு கல்லூரிகள் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பதவி உயர்வு கிடைப்பது, சம்பள உயர்வு கிடைப்பது போன்றவைகளும், புத்திரர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதனா காலேஜெலாம் சேர்க்கணுன்னா நல்ல காலேஜ், நல்ல படிப்பு, வீடு பராமரிக்கிறதுக்கான செலவுகள், உங்களின் பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இதெல்லாம் பணப்புழக்கத்தினாலே நிறைய செய்யக்கூடிய சூழ்நிலை, அசையும் சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும். உங்கள் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. முக்கியமாக அந்த சுகர், அதை பார்த்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டிங்கன்னா சரியாயிடும். பரிகாரமாக வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு கொண்டக்கடலை மாலை அணிவித்து மஞ்சள் அவருக்கு தூவி நெய் தீபமிட்டு எலுமிச்சை மழை சாதம் செஞ்சு அதை பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுத்து வர உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.